அப்படிலாம் இல்லை, எல்லாரும் உன்னை மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சும்மா சொல்லாதீங்க, எனக்கு தெரியும் நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்க. மணிமேகலை மட்டும் இங்க தனியா கஷ்டப்படுறேன். அப்படிலாம் இல்லை பாப்பா, சொன்னா கேளு. நாங்கள் எல்லாருமே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒரு பொய், ரெண்டு பொய், மூணு பொய், இது நாலாவது பொய். நீங்க என்கிட்ட இதோட நாலாவது தடவையா இந்த பொய்யை சொல்றீங்க. நீங்க யாரும் என்ன மிஸ் பண்ணல, குறிப்பா நீங்க என்ன மிஸ் பண்ணவே இல்லை. விட்டது எரும மாடுன்னு நீங்க பாட்டுன்னு இருக்கிறீங்க. இப்ப கூட நானா தானே ஃபோன் பண்ணேன், நீங்களா பண்ணீங்க எனக்கு? இப்படியெல்லாம் பேசாத பாப்பா, எனக்கு கஷ்டமாக இருக்குது. அம்மா பால் எடுத்துகிட்டு வந்தாங்க, சரி அதான் அதை வாங்கி வச்சுட்டு உனக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்குள்ளவே நீ பண்ணிட்ட. சரி சரி நம்புறேன், கவலைப்படாதீங்கண்ணா. அதான் என் பாப்பாங்கிறது. ரொம்ப சிரிக்க வேணாம், கோவமா வருது எனக்கு. யாருமே இங்க இல்ல, எல்லாரும் அங்க இருக்கிறீங்க. நீயும் வந்திருக்கலாம், ஆனால் என்ன பண்ணுறது, உனக்கு 6 to 3 ஷிஃப்ட் ஆச்சு நாளையிலேருந்து. நீ போய் தானே ஆகணும், இங்கேருந்து போக முடியாது இல்லைம்மா. கரெக்டு தான், அங்கேருந்து என்னால் வேலைக்கு போக முடியாது தான். ஆனால் உங்களால் இங்கே வர முடியும் தானே, நீங்கள் வரலாம்ல. அது என்ன, நீங்கள் மட்டும் வரவே மாட்டேங்கிறீங்க. நாங்கள் மட்டும் உங்களை அடிக்கடி வந்து பார்க்கணும், ஆனால் நீங்கள் மட்டும் இங்கே வரவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு எங்கே வச்சுக்கிட்டே இருக்கீங்க தெரியுமா நீங்கள்? நான் சுச்சுவேஷன் என்னன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்பா ஊர் தலைவர் ஆனதுலேருந்து ஊரில் இருக்கிற பிரச்சனை வேலைன்னு பிஸியாக இருக்காரு. நான் கம்பெனி வேலையை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வரது ரொம்ப கஷ்டமா. எதனா ஒரு சாக்க சொல்லிடுறீங்க போங்க. மாமா இப்போ தான் ஊர் தலைவரானார், அதுக்கு முன்னாடி எல்லாம் சும்மா தானே இருந்தார். அப்போ கூட நீங்கள் என்ன எனக்காக எங்கே வந்தீங்களே? 10-15 தடவை நான் ஃபோனை போட்டு கூப்பிடணும், உங்களை கத்தி கதறணும், அழுவணும். அப்படியெல்லாம் பண்ணாதான் ஏதோ சும்மா வந்து மூஞ்ச காமிச்சிட்டு போவீங்க. ஆனால் ரொம்ப தாங்க ஓவராக பண்ணுறீங்க நீங்கள். ஆனால் இந்த விஷயத்துலலாம் என் அண்ணனை பாராட்டியே ஆகணும். நந்தினி ஊருக்கு போயிட்டானதும் பின்னாடியே போயிட்டாரு பாரு. ஒரு நாளோ 2 நாளோ அவளோட அங்கே சந்தோஷமாக இருந்துட்டு வருவார். ஆனால் நீங்களாம் இருக்கிறீங்களே, ரொம்ப மோசம். கரெக்டாக தான் சொல்கிறேன். வான அளவுக்குலாம் என்னால் வர முடியாது தான். அவன் நந்தினிக்காக என்ன வேணாலும் செய்கிறான். எனக்கும் அப்படி இருக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் இப்போதைக்கு என்னால் முடியல. பட் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் பார்த்துக்கோங்க. முடிஞ்சாலும் நல்லது தானே, நீ என் கூடவே இருப்ப. நான் உன்னை என் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். என்ன பண்ண இப்போ? அது வெறுப்பேற்றுறதுக்கு செய்கிறது. நான், ராகுல், காயத்ரி, நந்தினின்னு எல்லாருமே செய்வோம். சின்ன பசங்கன்னு ப்ரூவ் பண்ணுறீங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணி. எப்படியா ஒன்று போங்க. நான் எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன். எனக்கு அவங்க பேரை எடுத்தாலே அழுவையாக வருது. நான் இங்கே தனியாக இருக்கிறேன். அழுடி என் தலைக்காணியெல்லாம் நஞ்சு போச்சு தெரியுமா? சரி சரி, ஃபீல் பண்ணாத. நாளைக்கு உன் அண்ணனும் ராகுலும் அங்கே வந்துருவாங்க, சரியா? ஆனால் காயத்ரி நந்தினியும் அங்கே தானே இருப்பாங்க. எனக்கு எல்லாரும் இங்கே இருக்கணும், நீங்களும் இங்கே இருக்கணும். காயத்ரியும் நந்தினியும் கூட சீக்கிரமாக வந்துருவாங்க, நீ கவலைப்படாத. எல்லாரும் வந்துருவாங்கன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு வார்த்தைக்கு கூட நான் வருவேன், நான் வந்து உன்னை பாக்குறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டீங்கல்ல நீங்க. சும்மா ஒரு ஆறுதலுக்கு போய் சொல்றதை விட கசப்பான உண்மையை சொல்றது சிறப்பானதுன்னு நினைக்கிறேன். தமிழெல்லாம் அழகா வருதே. அம்மா சொல்லி கொடுத்தாங்க. என் வளர்ந்த பிள்ளைக்கு என் டீச்சர் மாமியார் உட்காந்து தமிழை சொல்லி கொடுக்க வேண்டிய தலையில தாய் போச்சு, என்ன பண்றது? இந்த மாதிரி ஸ்பீடா பேசாத மணி, எனக்கு புரியாது. அதானே பார்த்தேன். சரி விடுங்க. மனோஜு என்ன இல்ல, ஸ்பீடா பேசினா புரியாது நீங்கல்ல, அதான் உங்க பேரை மட்டும் ஸ்லோவா சொல்லி பார்த்தேன். அம்மா, நான் அதிகமா சிரிச்சதே உன்னாலதான் தெரியுமா மணி? நீ அந்த அளவுக்கு சிரிப்பேத்துறேன்னா. நீங்க மட்டும் இங்க வந்து பாருங்க, உங்களை இன்னும் நிறைய சிரிக்க வைக்கிறேன். நான் குட்டிக்காரன் அடிப்பேன், பல்ட்டி அடிப்பேன், அதுக்கப்புறம் இல்ல மரத்துக்கு மரம் கூட தாவறேன். நீங்க இங்க வாங்கல. நீ என்ன குரங்கா? போச்சு போ. இவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிறேன், இவர் என்ன குரங்குன்றாரு. என் வாழ்க்கை எப்படி ஆகுது பாத்தியா? எனக்குன்னு யாரும் இல்லையே, உனக்கு அது தோணவில்லையே. என்னடா இன்னைக்கு இன்னும் இந்த பாட்டு நீ பாடலையேன்னு நினைச்சோம், பாடிட்டேன். மனோஜு, இது சிரிக்கிறதுக்கான பாட்டு இல்லை, சிந்திக்கணும். சாரிம்மா. அட போங்கப்பா. நைட்டானா இப்படி புலம்ப வேண்டியது எனக்கு வேலையா போச்சு. மனோஜ், என்னம்மா? நான் ஒன்று கேட்டேன், நீங்க குடிப்பீங்களா? என்னது அப்படின்னா? ஏய், என்ன பண்ற நீ? என்ன வேணும்னு தெளிவா கேளு. ஏங்க, அதான் போனை கட் பண்றதுக்கு முன்னாடி டெய்லி நீங்க ஒண்ணு குடிப்பீங்கல்ல, அதை தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன். அடி பாவி, அதுக்கு கிஸ் வேணும்னு ஸ்ட்ரைட்டா கேளண்டி. அது என்ன சிச்சிக் சிச்சிக் பிச்சிக் பிச்சிக்குன்னு? அது சும்மா. சரி சரி, நீங்க கொடுக்குறீங்களா? என்ன இது அதிசயமா இருக்கு? டெய்லி நானே வம்படியா போன்ல கொடுத்தா கூட அப்படி கத்து பண்ணி போனை கட்டெல்லாம் பண்ணிடுவேன். இன்னைக்கு நான் நீயா கேக்குற? கேட்கணும்னு தோணுது. இப்ப இதுக்கு கூட நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கணுமா, இல்ல சட்டு போட்டுன்னு கொடுத்துருவீங்களா?
ச்சே இந்த விஷயத்துலலாம் நான் உனக்கு கெஞ்ச வைக்க மாட்டேன், நீ கவலைப்படாத. சரி இப்போ எப்படி ஃபோன்லேயே கொடுக்கலாமா இல்லை நேரில் வந்து கொடுக்கலாமா? சிக்கனாண்டா ஏங்க ஃபோனில் கொடுத்தா அப்படியே முடிஞ்சு போயிடுங்க, பெருசாக ஒன்றும் தெரியாதுங்க. நீங்கள் நேரில் வந்து கொடுங்கல்ல, நல்லா இருக்கும்ல. சீரியஸாவா சொல்கிற? ஆம்பா வாயா, இப்போ நீ வண்டி எடுத்தீங்கன்னா கூட 1.5 மணி நேரத்தில் வந்துட்டு ஒரு கேஸை கொடுத்துட்டு போயிடலாம்பா, வாப்பா. ஓகே தான், நான் இப்போவே என் பைக் எடுத்துகிட்டு வந்துடுறேன். முடிஞ்ச அளவுக்கு 1 ஹவரில் வந்துடுறேன். நீ என்ன பண்ணு, உங்களோட வீட்டோட மெயின் கேட் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி வை. அப்புறம் மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வை. உன்னோட பெட்ரூம் டோரையும் ஓப்பன் பண்ணி வை. நான் கரெக்டாக வந்துடுறேன். வந்துருங்க உருட்டு கட்டையோட வெயிட் பண்ணுறேன். உருட்டுக்கட்டை எதுக்குடி? உன்னைய உருட்டி உருட்டி அடிக்கிறதுக்கு தான் கோரியணுமாண்டா. டெய்லி உன்னை கெஞ்சி கெஞ்சி கூப்பிடுறேன், வான்னு சொல்கிறேன், அப்போல்லாம் நீ வரியா? இப்போ மட்டும் வராங்கிற டிஷ்யூனை மட்டும் ஓடி வருவியா நீ? அதுவும் 1 ஹவரில் ஓடி வருவியா நீ? இங்கே வந்து தான் பாரு, கால் அப்படியே உடச்சிட மாட்டேன் நானே. அடி ராட்சசி, உதறிடுவோம் பிடிச்சி மூஞ்சிய பாரு, நல்லா ஃபோனை வெய்யி நீ. பாப்பா நான் ஜஸ்ட் விளையாட்டுக்கு தான் சொன்னா, என்னால் இப்பயும் வர முடியாது. நீ போன வைடா. என்னடி என்ன வாடா போடானால சொல்றா? உன்னையெல்லாம் அப்படிதான் சொல்லணும், போ நீ போன வையி. சரிடி சொல்லும். நீ அழுவுறது சிரிப்பா வருது மணி, தயவு செஞ்சு நீயே போனை வச்சிடா. நான் நிம்மதியா பாலை குடிச்சிட்டு போய் தூங்குறேன். போ பாம்பு போ, பாலை குடிச்சிட்டு போயிட்டு புத்துல பூந்துக்கோ. இங்க பாரு நாளுக்கு நீ ரொம்ப ஓவரா பண்ணத. சௌமியா யாருன்னு அது வாயாலேயே ஒத்துக்கணும். அதுக்கு தாண்டி இந்த ஆக்டிங்கு, வெறும் ஆக்டிங் தான். அண்ணன் என்ன உண்மையாவா பழக போறாரு அதுகிட்ட? ஆமா நந்தினி, சௌமியாக்கு ஒரு எண்டு கார்டு போட்டே ஆகணும்டி, அப்பதான் எல்லாம் சரியாகும். புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் மூளை எதனா மங்கிருச்சா என்ன? ஏற்கனவே அவளால தான் எங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்தது, இப்போ மறுபடியும் வரணுமா? இப்போ எந்த பிரச்சனையும் வராதுடியே, சொன்னா கேளா. எதை வச்சுடா ஒன்றும் ஆகாதுங்கிற? சந்தோஷ் அவகிட்ட பேசாமல் இருக்கும் போதே இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அவரு மட்டும் அவகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு வெய்ய, அவளை தான் முடிச்சு விட்டுருவா மொத்தமாக. நான் தான் சொல்கிறேன்ல, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. முன்ன நாளும் அண்ணனுக்கு அவளை பற்றி ஒன்றும் தெரியாது, ஈஸியாக ஏமாந்துட்டாரு. ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல, நம்ம தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கோம்ல அண்ணனுக்கு. அவள் யாருங்கிறத அண்ணன் தெரிஞ்சுக்கணும்டி, அதுக்கு நம்ம இதை பண்ணியே ஆகணும். ஏன் எல்லாத்தையும் அவர் நேரில் பார்த்து தெரிஞ்சாதான் உண்மைன்னு நம்புவாராம்மா? நம்ம வார்த்தையில எல்லாம் நம்பிக்கை இல்லையாம்மா? என்னதான் இருந்தாலும் சௌமியா ஒரு பொண்ணு இல்லடி, அவ மேல தேவையில்லாத அவதூறு போட வேணாமேன்னு தான் அண்ணன் நேரடியா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவதூறு போடுறாங்க ஏண்டி, எல்லாம் உண்மை தானே. நம்ம பேச்சில் நம்பிக்கை இல்லாமல் அந்த ஆளு நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதே எனக்கு கடுப்பாக இருக்குது. இதில் நீங்கள்லாம் சேர்ந்து அந்த ஆளை டேரெக்டாக அவகிட்டயே அனுப்பி வைக்கிறீங்க. ஐயோ, எனக்கு இதிலெல்லாம் சுத்தமாக உடன்பாடு இல்லடி. நந்தினி நான் சொல்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் என்னடா இங்கே பாரு, நீ டென்ஷன் ஆகிறதுக்கும் பயப்படுறதுக்கும் ஒன்றும் கிடையாது. முன்னாடினாலும் உனக்கும் அண்ணனுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்குள்ள சண்டையே வந்தது. இல்லைனா சௌமியாவால் முன்னாடி கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல, 2 பேருக்குமே என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. 2 பேருமே ஒருத்தரை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பயந்துக்கிட்டு இருக்க? ஃப்ரீயாக விடு, எல்லாம் சரியாகும். சரிடா ராகுலே. அப்புறம் அவகிட்ட பேசிட்டோம், ஓகேவா? ஆனால் அவள் கூப்பிட்றான்னு எங்கேயும் வெளியெல்லாம் போகக்கூடாது. அவளை அவரோட பைக்லலாம் ஏற்றிட்டு எங்கேயும் போகக்கூடாது. அவள் வீட்டுக்கு போகக்கூடாது. அப்புறம் பார்ட்டிக்குன்னு எங்கேயாச்சும் கூப்பிட்டான்னா அங்கேயும் போகக்கூடாது. அவகிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். பேசட்டும், ஆனால் தள்ளி நின்று தான் பேசணும். சும்மா கையை கொடுக்கறது, இந்த தோல் மேலே கையை போடுறது, இந்த வேலையெல்லாம் சௌமியா வச்சுக்காத அளவுக்கு அவரை பார்த்துக்க சொல்லு. சும்மா கேன மாதிரி நிற்க வேணாம் எல்லாத்துக்கும். சரியா, இதையெல்லாம் உன் புருஷன்கிட்ட நீயே சொல்ல வேண்டியதானே? போடா, எனக்கு அந்த ஆளுகிட்ட பேசவே பிடிக்க மாட்டேங்குது. அடிச்சுன்னு கண்ணாடியெல்லாம் நொறுங்கிடும். ஏண்டி அவர் ஒரு தப்புமே பண்ணல, அவர்கிட்ட எதுக்கிட்ட பேசாமல் இருக்கிற? ரொம்ப ஓவரா சீன் போடுற. இன்னைக்கு எவ்வளோ தூரம் பைக்கில் கூட்டின்னு போனார் உன்னை? 4 மணி நேரம் கிட்ட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு வார்த்தை கூட நீ பேசலையாமே? அவ்வளோ என்னடி திமிரு உனக்கு? இன்னும் அவர் ஒரு தப்பும் பண்ணலங்கிற? அவர் தான் எல்லா தப்பையும் பண்ணார். அவரால் தான் மணி இப்படி இருக்கா, நம்மளெல்லாம் பிரிஞ்சிருக்கா. என்ன பிரிஞ்சிருக்கா? இன்னைக்கு கூட அவள் என்கிட்ட பேசவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே உங்கள் அண்ணன் தான் காரணம். அந்த சொரி நான் இவங்ககிட்ட பேசலைன்னா அதுக்கு ஏன் அண்ணன் அடி பண்ணுவாரியா? இன்னொரு தடவை என் அண்ணன் இந்த விஷயத்துக்கு காரணம் காட்டினேன்னு வைய, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். மூஞ்சிய பாரு அதுக்கு. சரி விடு ராகுலே, சும்மா அவளையே திட்டிக்கிட்டு இருக்காத, விடு. குடிமிக்காரியா உடனே வந்துடுவியா சப்போர்ட்டுக்க? பக்கத்தில் வச்சுன்னு பூனை குட்டியாட்ட அவளை தடவி குத்துனேரு. அவள் இன்னும் கொஞ்சம் சீரி பாஞ்சின்னு போட்டான் என் அண்ணன் மேலே. சிரிக்குது பாரு, வாயில குத்துனா. ஏன்டா இப்படி பேசுற நீ? வேற எப்படி பேச சொல்ற? என் அண்ணன் என் செல்ல குட்டிடியே, அவர் எதனா பண்ணிக்கணும்னு கோவம் வரும். சரி, இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு அண்ணன் சௌமியா கிட்ட பேசுறதெல்லாம் ஓகே தானே? ஓகே தான். ரைட்டு, விடு, அண்ணன் கிட்ட போய் நான் சொல்லிடுறேன் உனக்கு ஓகேன்னு. சரி, நான் சொன்ன மற்ற விஷயத்தையும் உன் அண்ணன் கிட்ட சொல்லிடுனேன். அப்புறம் பேக்கு மாதிரி நின்று தேவையில்லாத பிரச்சனை இழுத்துட்டு வந்து விட்டுற போறாரு. நந்தினி அந்த பொண்ணு என் கண்ணத்துல முத்தம் கொடுத்துட்டா, என்னை கட்டி பிடிச்சிட்டா, அப்படி இப்படின்னு என்கிட்ட எதனா வந்து சொன்னாருன்னு ஒன்னையும் கொள்ளுவேன், அந்த ஆளையும் கொள்ளுவேன். சரிடி, கவலைப்படாத. சௌமியா
சௌமியாவை அண்ணன் கிட்ட நான் அண்டை விடவே மாட்டேன், நான் பாத்துக்கிறேன். சரிடா, சரி அப்ப நாங்க போய் தூங்குறோம். வாடி காயத்ரி போய் தூங்கலாம். வாடி போலாம். என்னடியே வாடி போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? காயத்ரியா, நான் உன் புருஷன்டியா, என் கூட தான் நீ தூங்கணும், அவ கூட எல்லாம் போவாத. போடா, நாங்க 2 பேரும் ஒன்னா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க நல்லா கதை பேசிட்டு தூங்க போறோம். நீ வாடி நந்தினி, நம்ம போவோம். இருடியே, இப்ப என்னடியே கதை பேசி இன்னும் தூங்கணும், அவ்வளோத்தானே. நானும் வரேன், நானும் உங்க கூட கதை பேசி இன்னும் தூங்குறேன். வாங்கடி போலாம். வாங்கடி சிரிக்கிறீங்க, வாங்கடி கதை பேசிட்டு தூங்கலாம். சின்ன வயசுல எல்லாம் நம்ம ஒன்னா தூங்குவோம்ல, இப்ப தூங்கணும் என்னம்மா, வாங்கடி போலாம். டேய் வெக்கமாவே இல்லையாடா உனக்கு? ஆம்பளை பையன்டா நீனு, அசிங்கமா லேடிஸ் கூட வந்து தூங்குவேங்கிற. இதுல என்னடி அசிங்கம் இருக்குது? இதே ஆம்பளை பையன் கூட தானே சின்ன வயசுல நீங்களாம் தூங்குனீங்க. நீ என் மூஞ்சி மேலேயே காலை போட்டு தூங்குவ. காயத்ரி டீசெண்டா தூங்குவா. ஆனா இந்த மணி நான் என்ன பண்ணா, என் வயிற்று மேலேயே பத்துன்னு தூங்கும். சனியை முச்சதோட மண்டை எவ்வளவு பெருசா இருக்கும். அந்த மண்டை வெயிட்டு தாங்க முடியாம நான் மூச்சு விடுறதுக்கே எவ்வளவு சிரமப்பட்டு தூங்கியிருக்கு தெரியுமா? இப்படி ஆம்பளை பையன் கூட சேர்ந்து நீங்களாம் தூங்கிட்டு இப்ப வாங்கடி போலாம். என்னங்கடி ரொம்ப ஓர சீன் விட்டுறீங்க? இருக்கு புதுசா. அப்ப நீ சின்ன புள்ளியா இருந்தடா, நாங்களும் சின்ன புள்ளியா இருந்தோம், உன் கூட சேர்ந்து தூங்கணும். இப்ப நீ எறும்ப மாட ஆயிட்டியே, அதுவும் இல்லாம நம்மளுக்கு தான் கல்யாணம் வேற ஆயிடுச்சுல. இப்ப எப்பறம் நந்தினி கூட சேர்ந்து நீ தூங்குவ? வெக்கமாவே இல்லையாடா உனக்கு? சி, நீ வானந்து, நீ போலாம். நம்ம புத்திமதி சொல்லி அடிக்க வேண்டி உன் புருஷனு பொறுக்கி ரேஸ்கல் லேடிஸ் கூட வந்து தூங்குவானா? மூஞ்சியை பாரு. ஐயா என்ன ஓவரா பேசுறா? இங்க பாரு, நான் வேணா என் அண்ணனை கூட்டின்னு வரட்டா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா தூங்கலாமா? நானும் என் பொண்டாட்டியும் ஜாலியா ஒரு பக்கமா பத்துக்கிறோம், நீயும் என் அண்ணனும் ஒரு பக்கம் பத்துக்கோங்க. அண்ணா நந்தினி, தயவு செஞ்சு அடிச்சிடாதிரி அவனுக்கு உண்மையிலேயே அறிவு இல்லாம தாண்டி பேசுறான். ஐயா நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் இப்போ? நாய எரும மாட்டு நாய, ஏன்டா எனக்கும் அந்த அளவுக்கு கல்யாணமே அவ்வளோ, அதுக்குள்ள நாங்க 2 பேரும் ஒன்னா படுப்போமா? பைத்தியமே. ஐயோ இதெல்லாம் பேசுறதுக்கே அருவருப்பா இருக்கு எனக்கு. டேய் என்ன ஜென்மடா நீ? சரி வாடி போலாம். தேங்க்யூ ஸோ மச்மா, டீ ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரிங்கண்ணா. ஏன் பொண்டாட்டியா டீ சூப்பர்றியா? காலையில் டிஃபன் என்ன பண்றீங்க? அத்தை குக்கர்ல பருப்பு வேக வச்சிருக்காங்க. அப்ப சாம்பார் தான், எனக்கு தெரிஞ்சு இட்லி சாம்பார் நினைக்கிறேன். அந்த காலையில டிஃபனை மாற்றவே மாட்டீங்களா? எப்பா யார் வீட்டுக்கு போனாலும் இட்லி சாம்பார் இட்லி சாம்பார் இட்லி சாம்பார். சை, காலையில் எதனா வேற மாதிரி செய்யலாம்ல. ஒரு பூரி, ஒரு பொங்கல், இல்லைனா ஒரு என்னது அது நூடுல்ஸ் எல்லாம் சாயங்காலத்தில் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். வேற ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியது தானே. சாம்மா இட்லி சாம்பார் இன்னைக்கு. சும்மா இருடா, காலையிலேயே ஆரம்பிக்காத. இதே தான் வேலை இவனுக்கு. பேசாம இவனுக்கு காலையில பிரேக்ஃபாஸ்டே கொடுக்க கூடாதுன்னு அப்பா அமைதியா ஆயிடுவான் பாருங்க. கரெக்டுமா, அப்ப எதுவும் சொல்லாம சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். கேட்டல என்ன சொன்னத? இனிமேல் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கட்டுடா. என் பெரிய பிரேக்ஃபாஸ்ட் போடிய. இங்க எனக்கு சோறு போடலன்னா நான் டேரக்டா எங்க அக்கா வீட்டுக்கு போவேன், புஷ்பாக்கா வீட்டுக்கு. அங்கேயும் இல்லைன்னா நான் வந்து என் அப்பா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வருவேன். அங்கேயும் இல்லைன்னா என் டார்லிங்க மரகதம் வீட்டுக்கு போவேன். காலையில போனேன்னு வைய, நல்லா களி வச்சு சூப்பரா கருவாட்டு குழம்பா ஊத்தண்டியாது, இல்லைன்னா நேற்று வச்சு பழைய சோறை போட்டுட்டி எடுக்க. நல்லா ஜாலியா சாப்பிட்டு போவேன். கேள்வியும் எனக்கு சோறு போடாம விட்டுருச்சுன்னு வைய, அதோ ரோசாண்டி இருக்கிறாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போயிடுவல்ல. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? மூஞ்சி பாரு. கப்பை கொடு. டீ குடிச்சிட்டல, குடுக்கப்ப. அண்ணா டீ குடிச்சிட்டா கப்பை கொடுங்கண்ணா. நானே எடுத்துட்டு போய் சிங்க்ல போட்டுடுறேம்மா. இட்ஸ் ஓகேண்ணா, நாங்க தான் போறேன், நீங்க கொடுங்க. நல்லா நடிக்கிறீங்கல்ல 2 பேரும். ஆனா அவரும் மூத்த பையங்கிறதுனால ரொம்ப அப்படியே பொறுப்பா இருக்கிற மாதிரியே பண்ணுவாரு. நீ உங்க வீட்டுல மூத்த பொண்ணுங்கிறதுனால அப்படியே பொறுப்பே பண்ண மாதிரி நடிப்பே, அப்படியே நடிப்பீங்கல்ல மூத்த பசங்க எல்லாம் சேர்ந்துக்கினா. சும்மா இரண்டா சிரிக்கிறாரு பேர். நேற்று நைட்டெல்லாம் அவங்க ஆளு பர்மிஷன் கொடுக்காதாருன்னு என் நெஞ்சில கையை வச்சுக்கின்னு நின்றுந்தாரு. இப்ப பேர் சிரிப்பு தான். சௌமியா கிட்ட பேச போறேங்கிறதுனால சிரிக்கிறாரு போல. ஏய் சும்மா இரு, எட்டி உதச்சிருவான். எட்டி உதைங்க அந்த இரும்பு மாடு. நீங்க கொடுங்க கப்ப, நான் போறேன், எனக்கு வேற வேலை இருக்கு. சரிம்மா இந்தா. ஒன்று போனதோ இன்னொன்று வருது பாரு. இதுக்கு தான் வீட்டில் பொம்பளை பசங்க இருக்கணுங்கிறது. நம்ம அப்படியே கலராக சுற்றுறாளுங்க பாரு. ரெடியா? இவ்வளோ சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு போல. ஆஃபீஸுக்கு போனோம்ல, அதான் ரெடி ஆகிட்டேன். எப்படி இருக்குது சுடிதாரு? நல்லா இருக்குதா? ஃபிகர் ஆட்டம் இருக்கு. ரெடியா? சூப்பராக இருக்குதுரியா? தேங்க்ஸ்டா. சரியா? ஷால் எதுக்கு ராஜமாதா மாதிரி கையில் பிடிச்சி வச்சுன்னு இருக்கிறா? அப்படியே அழகாக பட்டப்பட்டியா ஃபிளீட் வச்சியா ஒரு சைடாக குத்த வேண்டி தானே, பின்னு குத்த வேண்டி தானே, இல்லைனா டபுள் சைடு ஷாலை போட்டு பின்னு குத்த வேண்டி தானே. டே சிந்தட்டிக் மெட்டீரியல்ரா இது. பின்னு குத்துனேன்னு வைய ஓட்ட ஊந்துரும். எதனா ஷாலை பிடிச்சி இழுத்துட்டேன்னு வைய, அப்படியே பெருசா ஓட்டி ஆயிரும்டா. ஓ இது வேறையா? ஆமா, நீ எதுக்குடி ஷாலெல்லாம் பிடிச்சி இழுத்துன்னு இருக்கிற? பைத்தியம் பண்ணியா? உன் ஷாலை பிடிச்சி இழுக்க வேண்டியவரே பக்கத்துல சும்மா உட்காந்துக்கிறாரு. அதுவும் இல்லாம நீ வேற அவர்கிட்ட பேச மாட்டேங்கிற. அப்புறம் என்ன? ஒழுங்கா பின்ன குத்தின்னு போ. யாருமெண்ட் இல்ல நீ இருக்கிறிய, நீ மூஞ்சி பெற அவனுக்கு. அப்புறம் நான் இந்த முடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது தெரியாம ஷாலை பிடிச்சி இழுத்துருவேன். அப்படி சொன்னான்டா லூசு. சரி வா, சரி வாடி உட்காந்து பேசலாம் வா. எதுக்கு நிக்கிற? பாவம் எனக்கு கால் வலிக்குது பாரு. இவ்வளோண்ட இடத்துல உட்காருனா எப்படா உட்கார முடியும்? நல்லா அண்டா நாட்ட சீட்டை வச்சுன்னு உட்காந்துருக்கியா? நவுத்துவோம் சீட்டை. வா சீட்டுக்கு இந்த இடமே ஓவரிடி. உக்காரி அமைதியா. செருப்பு நான் தள்ளிப்போ. ஓ இந்த பசங்க ஏன் தான் இப்படி பேசுதுங்களோ தெரியல. நீங்க கொஞ்சமாவது வளர்ந்த பசங்களோட பேசுங்களா? அது எப்படி பேசுறது தெரியலையே.
போய் உட்காருவா, எப்படி பேசுறதுன்னு அவர்கிட்ட கேட்போம். ராகுலே அங்க போடா, எனக்கு இந்த இடத்த விடு, நீ அங்க போகணும்னு தான் நான் இங்க நவுந்து வந்தேன். ஆச்சி போய் உட்காருப்பாங்க. சட்டி நாய சிலுத்துக்காம போய் உட்காருடியே. லூசு பையல. என்ன லுக்கு, நீங்க 2 பேருமே உண்மையிலேயே எவ்வளவு சூப்பர் பேர் தெரியுமா? உண்மையா தாண்டி சொல்றேன். நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. உங்க எங்கேஜ்மெண்ட்டுக்கு வந்தவங்களும் நிறைய பேர் சொன்னாங்க தெரியுமா? சரி விட்றா, இப்ப எதுக்கு அதையெல்லாம் பேசிட்டு இருக்க? சரிம்மா பேசல, உடனே ஆஃப் ஆயிடாத. சரி நான் சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லிட்டலாங்க. டேய் சும்மா இருக்கு சொல்றா, நான் என்ன குழந்தையா, எனக்கு தெரியாதா எல்லாம்? வாங்கி கட்டிக்க போறாரு. டே ராகுல ஆரம்பிச்சிருச்சுல்ல, சொல்லிடி. இல்ல எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஒன்றும் குழந்தை இல்லைங்கிறாருல. அப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி மட்டும் இந்த விஷயம்லாம் தெரியாதா இவருக்கு? சௌமியா இழுத்த இழுப்புக்கள்லாம் பின்னாடி போனார்ல, அவ பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிடுவாளாம், இவர் போவாராம், அந்த அம்மா சரக்கை ஊற்றி கொடுப்பாங்களாம், இவர் குடிச்சிட்டு அவ பெட்லேயே மட்டையாகி படுத்து கிடப்பாராம். அவளும் பக்கத்துலேயே எனக்கு வாயில நல்லா வருது, இழுத்து வச்சு கிஸ் எல்லாம் கொடுத்துருக்கா, ஷாப்பிங் மாலில் அப்படியே மேலே கட்டி புரண்டிருக்கா, இவ்வளோ விஷயத்தையும் பண்ணியிருக்கா. அப்பெல்லாம் ஒன்றும் தெரியாதா? ஐயோ நீ நடி வில்லி மாதிரி பேசுற. சும்மா இருந்தவளை சொரிஞ்சு விட்டா இப்படி தாண்டா பேச தோணும். அதுவும் இல்லாமல் எல்லாம் தெரிஞ்சிருந்தா ஒழுங்கா இருந்திருக்கணும். எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு இப்போ வந்து எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்னா நியாயமான பேச்சுதான். உன்னை உதச்சா சரியாயிடும்டா எல்லாம். சும்மா இருந்தவன சௌமியா கிட்ட பேசுன்னு சொல்லி இவகிட்ட இப்படி திட்டியும் வாங்க வச்சிட்டல நீ. உனா எல்லாம் உங்க நல்லதுக்கு தானா? சிப்ப ரொம்ப சீன் போட வேணான்னு சொல்லு ராகுலே. உள்ளுக்குள்ள நிறைய ஆசை இருக்கும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசணும்னு. போயிட்டு ஜாலியாக பேச சொல்லு. அதுவும் இல்லாமல் என்னை பற்றி குறை சொல்கிறோன்னா சொல்லியா கொடுக்கணும். நல்லா நிறைய குறைய அள்ளி வீச சொல்லு. அந்த அம்மாவும் சந்தோஷப்படட்டும், இவரும் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். துபார் ராகுலே, எனக்கு யார்கிட்டயும் பேசணும்னு எந்த ஆசையும் கிடையாது. அதுவும் இல்லாமல் எனக்கு யாரையும் குறை சொல்லணும்னு எந்த எண்ணமும் கிடையாது. சும்மா தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்க வேணான்னு சொல்லு. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேச்சு வந்ததுன்னு பல்ல தட்டி கையில் கொடுத்துருவேன். என் நாயா கோச்சிக்கிட்டு போயிட்டு இருப்பாரு, எதுக்கிட்ட இப்படி வெறுப்பேத்துற அவரை? ஓட்டம் வெறுப்பாக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி பேசினேன். இப்பெல்லாம் பண்ணாதடி, அவர் உண்மையிலேயே எந்த தப்பும் பண்ணலடி, எதுக்கிட்டே ஓவர சீன் ஓட்டுற? அப்படியெல்லாம் சொல்லாத. சைலண்டா இருந்துக்கிட்டு இவர் தான் எல்லா பிரச்சனையும் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் மட்டும் என்கேஜ்மெண்ட்டை வேணான்னு சொல்லியிருந்தாருன்னா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. சரி என்கேஜ்மெண்ட் தான் முடிஞ்சிருச்சு, அட்லீஸ்ட் கல்யாண டேட்டையாவது மாத்திக்கலாம்னு சொல்ல வேண்டியதானே, அதையும் சொல்ல மாட்டாரு. தங்கச்சிக்கிட்ட போய் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு இவரு. எனக்கு கடுப்பா இருக்கு இவரை நினைச்சாலே. நீ இப்படியே பைத்திய மாரி பேசிக்கின்னுருனா அவர் ஏன்டி மணிக்கிட்ட போய் போட்டி போட போறாரு? மணி திமிரு பிடிச்சிக்கின்னு ஆடுது, உன்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுது. உனக்காக தாண்டி எல்லாத்தையுமே அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதை புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க பாரு நீ. சும்மா அதையும் பேசிக்கிட்டு இருக்காதரா. எனக்காகலாம் இவர் ஒன்றும் பண்ணலை, அவருக்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையுமே. சுயநலவாதிரா அவரு. அம்மா இன்னும் வலி குறையிலையே, அப்படியே 4 லாரி ஏறி இறங்கின மாதிரி இருக்கே என் உடம்பு. ஜஸ்ட் ஸ்டாப் இட் டாட். அனாயிங்கா இருக்கு நீங்க பண்றதெல்லாம். நீ இதையும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவம்மா. உனக்காக தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ என் பொண்ணு கூட கடைசியில் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. அப்பனை பார்த்தே எரிச்சலா இருக்குன்றாளே. ஐயோ கடவுளே, இதை நான் எங்கன்னு சொல்லுவேன், யார்கிட்டன்னு சொல்லுவேன்? சீக்கிரமா இந்த வீட்டுக்கு என் பொண்ணு மருமகளாக்கி எல்லா சொத்தையும் அவ பேர்ல வாங்கி கொடுத்துடணுங்கிறதுக்காக தானே இந்த அப்பன் இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணுக்கு அது கூட புரியலையே கடவுளே. ஐயோ ஜஸ்ட் ஸ்டாப் இட் டாட். எதுக்கு இப்படி கிளவி மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க டாட், உங்களுக்கும் ஆண்டிக்கும் நான் 1000 தடவை சொல்லியிருப்பேன், என்னாலலாம் இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக முடியாது. ராகுலையும் என்னால் ட்ரை பண்ண முடியாது. அவனுக்கு கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆயிடுச்சு டாட். டோன்ட் யூ நோ தட்? இங்க பாருமா தாரா, இந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். ராகுலுக்கு கல்யாணம் ஆனா என்ன, நீ அவனை மறுபடியும் ட்ரை பண்ணு, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. இந்த வீட்டுக்கு நீ மருமகளானாதான் இந்த சொத்தெல்லாம் உன் பேருக்கு வரும். ஜஸ்ட் ஸ்டாப் இட் டாட். நீங்க இப்படி பேசுறதை கேட்கும் போது எனக்கு எரிச்சலா இருக்கு, வாமிட்டிங் வர மாதிரி இருக்கு. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? சொத்துக்காக நான் இன்னொருத்தி புருஷனை கல்யாணம் பண்ணிப்பேனா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது டாட், இம்பாசிபிள். புரியுதா? நீ பொழைக்க தெரிஞ்ச பொண்ணுன்னு நினைச்சேன், அதெல்லாம் தப்பா போச்சு. டாட் எனக்கு பொழைக்க தெரியும், நல்லாவே பொழைக்க தெரியும். ஆனா இப்படி கேவலமா பொழைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு புரியுதா? அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆயிடுச்சு. இப்ப போய் நான் ராகுல ட்ரை பண்ணி கல்யாணம் பண்ணணுங்கிறீங்களே, இது எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க டாட். இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை தாரா? ராகுலுக்கும் காயத்ரிக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா நீ அவனை கல்யாணம் பண்ணிப்பியா? என்ன சொன்னீங்க? டிவோர்ஸா? அவங்க 2 பேரா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை டாட். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுமா. 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா நீ அவனை கல்யாணம் பண்ணிப்பியா? மேபி டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ராகுல கல்யாணம் பண்ணிப்பேன். ஐயோ அம்மா முடியலையே. நம்ம சொன்ன டிவோர்ஸ் ஆனா ஓகேவா உனக்கு?
சரிம்மா, அப்போ அப்போ பார்த்துக்கிறேன் மற்ற வேலையெல்லாம். நீங்க பாத்துக்க போறீங்களா? என்ன பாத்துக்க போறீங்க? உங்களால ஊருக்குள்ள போயிட்டு ஒரு ஆண்டியோட அட்ரஸையே கண்டுபிடிச்சிட்டு வர முடியல. ஓத வாங்கிட்டு வந்து இப்படி நல்ல கோணையா நின்னுகிட்டு இருக்கீங்க. நீங்க ராகுலுக்கும் காயத்ரிக்கும் டிவோர்ஸ் வாங்கி தர போறீங்களா? சில்லியா பேசாதீங்க டாட். அப்படியெல்லாம் அப்பாவை தப்பு கணக்கு போடாதம்மா. அப்பா வேணா இப்போ அடிப்பட்ட கரப்பாம்பூச்சியாட்டம் உன் கண்ணு முன்னாடி தெரியலாம். ஆனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் அப்பா அழகாக செய்வேன். நீ வேணா பாரு, சீக்கிரமாகவே ராகுலும் காயத்ரியும் இந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நானும் உங்கள் ஆஞ்சியும் சேர்ந்து என்னென்ன பண்ண போகிறோன்னு மட்டும் பாரு. whatever that. ஆனா எப்படி இருந்தாலும் இந்த ஐடியாவும் ஃப்ளாப்பா தான் ஆக போகுது. ஏன்னா நீங்க நம்ம இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நேத்து வரைக்கும் போட்ட எல்லா பிளானுமே சொதப்பல. சுகன்யா ஆண்டியை தேடி ஊருக்கு போறேன்னு போனீங்களே, ஒரு அட்ரஸ் உங்களால கண்டுபிடிக்க முடிச்சுதா? கேவலமா அடி வாங்கிட்டு கோணியா நின்னுகிட்டு இருக்கீங்கல்ல, இதே மாதிரி தான் நீங்க போடுற அடுத்த பிளானும் சொதப்ப போகுது. பார்க்கலாமா, சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். அப்பா உனக்கு ராகுலுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்காம நான் ஓய மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஒழுங்கா நடங்க டேட், அதுக்கப்புறமா ஓயறத பத்தி பேசலாம். இப்ப போய் தொலைங்கிறது. இந்த டேடிக்கும் ஆண்டிக்கும் ஒரு வேலையே இல்லை. சும்மா சும்மா ராகுல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் ஒர்க் அவுட் ஆகலைல்ல, விட்டுற வேண்டி தானே. சும்மா இரிட்டேட் பண்ணிக்கிட்டு பேசாம நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடிடலாமான்னு இருக்கேன். அப்பதான் இவங்க 2 பேரும் டார்ச்சர்ல இருந்து என்னால தப்பிக்க முடியும். என்ன பண்றது? கடன்னு எப்படி கல்யாணம் பண்றது? நம்ம ஆஃபீஸ்லேயே நிறைய பசங்க இருக்காங்கல்ல, அவங்களே யாரையாவது பார்த்து பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம், லவ் பண்ணலாம். யாரை லவ் பண்ணுறது? யார் அவைலபிளாக இருப்பா? ஐயோ அது தெரியலையே. நம்மள நிறைய பேர் சைட் அடிக்கிறாங்க தான். ஆனால் நம்மளாம் சைட் அடிக்கிறவங்க எல்லாரையுமே நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நம்மளை வச்சு ஒழுங்காக பார்த்துக்கணும். அந்த மாதிரி பையனாக தான் பார்த்து கல்யாணம் பண்ணணும். என்ன பண்ணுறது? என்னை ரொம்ப ரிச்சாக வச்சு பார்த்துக்கலனாலும் ஓரளவுக்காவது வச்சு பார்த்துக்கிற மாதிரி பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான். அந்த ரேஞ்சுக்கு ஆஃபீஸில் யாராவது இருப்பாங்களா? யார் இருப்பா? ஹேய், கமல் நல்லா இருக்கால. அவன் லுக்கும் அழகாக இருக்கு. கிட்டத்தட்ட ராகுலை விட ஹேண்ட்ஸமாகவே தான் இருக்கான். என்ன பண்ணலாம்? பேசாமல் நம்ம கமலை ட்ரை பண்ணலாமா? ஓகே, மேபி இஸ் a குட் சாய்ஸ். நம்ம அவனையும் ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக கமல் எனக்கு ஒரு நல்ல பார்ட்னராக தான் இருப்பான். சரி ஓகே, நம்ம அவனையே லவ் பண்ணுவோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 5 இயர்ஸாக அந்த கம்பெனியில் டீம் லீடராக வேறு இருக்கான். பார்க்கவும் நல்லா இருக்கான், நல்லா ஏர்ன் பண்ணுறான். நெக்ஸ்ட் போஸ்டிங் அவனுக்கு எப்படியோ டீம் மேனேஜர் போஸ்டிங் கிடைக்கும். ஸோ சம்பளமும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். நானும் ஒரு பக்கம் வேலைக்கு போவேன். ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம பார்ட்னர் கிடைச்சிட்டான்.